யார்? இந்த இயேசு. இயேசு யார் அப்படின்றத நாம ஒவ்வொரு வாரமா சிந்திச்சுக்கிட்டே வரோம். இந்த வாரம் நாம பார்க்க போறது இயேசு. அவர் ஒரு போதகர், a preacher, a teacher அப்படின்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஊழியம் செஞ்ச காலங்கள்ல அநேக இடங்களுக்கு சொல்லி அவர் போதித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு பேசுறதை கேட்க திரளான மக்கள் கூடி வந்தாங்கன்னு சொல்லியும் பைபிள்ல நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள், அவருடைய ப்ரீச்சிங்ஸ், அவருடைய டீச்சிங்ஸ் என்ன சொன்னார்? அவர் என்ன போதிச்சாரு? அன்பை போதிச்சாரு. எப்படி வாழணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாரு. எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி நாம இன்னும் ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட கிட்டி சேரணுன்றத காமிச்சாரு. தாழ்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாவே இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை என்ன சொல்லுது? வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை துன்பப்படுத்துறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாம் கேட்கிறதற்கு மிக அருமையாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கும் மிக மிக அருமையாக இருக்கும். ஆனா நம்ம அதை கடைப்பிடிக்கணும்னு சொன்னா அது மிக மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம், ஒரு கணத்தை அறந்தா மறு கணத்தை காட்டுப்பா அப்படின்னு. ஏன் நம்ம கேட்கறதுக்குப்பா இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி போதனை பண்ணாரு? சத்துருக்களை சிநேகின்றாரு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதின்றாரு, அப்படி பல காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனால் நம்ம அதை செய்ய முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் அதை நாம் செய்யணும் என்றதுக்காக தான் இத்தனை காரியங்களை சொல்லி இருக்கிறாரு. அவர் மாதிரி காண்பித்திருக்கிறார். சிலுவையில் அவரை துன்புறுத்தி காயப்படுத்தி சிலுவையில் அரைஞ்ச பொழுதும் இவங்களை மன்னியும் சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்களே ஒழிய, என்னையே அடிச்சிங்களா, என்ன காயப்படுத்தினீங்களா, இதுக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க பாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்லலை. தாங்கள் செய்கிறது என்னென்னு அறியாது இருக்கிறார்களே, பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் வெறும் வார்த்தையால் சொன்னது மட்டும் இல்லை, ப்ரீச் பண்ணது மட்டும் இல்லை, டீச் பண்ணது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு அநேக இடங்களில் இயேசுவின் போதனைகளை கேட்குறோம். நாமளும் நிறைய பேருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோம், அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு. ஆனால் அவர் சொன்னதை செஞ்சதை நாம் கடைப்பிடிக்கிறோமா, நாம் செய்கிறோமான்றதை இன்னைக்கு நாம் கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை இத்தனை நாள் செய்யலைன்னா இனி செய்வோம். அது செய்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் கண்ணெதிர்க்க உங்களை ஒருத்தங்க சபிக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிக்கணும்னா, உங்களை கஷ்டப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னா கஷ்டம்தான். ஆனால் அந்த இருதயத்தை அவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி அனுதினமும் நம்மளுடைய ஜெபங்களில் நாம் அவர்கிட்ட கேட்போம். இயேசுவின் போதனைகளை கடைப்பிடிக்கும் பொழுது நம்ம என்னைக்குமே அவரோடு கூட வாழ முடியும். அடுத்த வாரம் ஏசியார்ன்றதை இன்னும் ஒரு தலைப்பில் சிந்திக்கலாம். வாரும் ஐயா போதகரே, வந்தெம்மிடம் தங்கியிரும், சேரும் ஐயா பந்தியினில், சேரும் ஐயா பந்தியினில், சிறியவராமெங்களிடம், சிறியவராமெங்களிடம். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாரும் ஐயா, கழித்திரவு காத்திருப்போம், கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய்.